நிச்சயமாங்க. நீங்க ஆதவர்ஜுனா இன்னொன்னு நீங்க ஆதவர்ஜுனா ஏதோ பகிரங்கமா பேசினா அது உண்மையா இருக்கணும்னு அவசியமும் கிடையாதுங்க. ஆதவர்ஜுனா சில நேரங்கள்ல பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ஒரு மனப்பிறழ்வு இருக்குன்னு தான் நல்லா யோசிப்பேன். சம்பந்தம் இன்னும் சொல்லப்போனா விஜய வந்து என் தலைவனை இப்ப தொட்டு பார்த்துட்டியா வா 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 தலைவன் அவன் கூட்டிட்டு வந்து அவர் தலைவன் மேல சாணி அடிக்க வைக்கிற வேலைகளும் ஆதவ தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்காரு. பல நேரங்களில் விஜய் கூட கண்டிக்கிறார். உன்னை யாரா அதெல்லாம் பேச சொல்றாங்கிற கண்டிக்கிற அளவுக்கு ஆதவ் வந்து ஆதவ் ஒரு உளறுவாய் அவ்வளவுதான். ஆதவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆதவ் இதை பெரிய அறிவாளி, ஏதோ பேனா வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டே இருந்தானா பெரிய அறிவாளி. பக்கத்துல ஒரு பெரியார் சிலையும் ஒரு அம்பேத்கர் சிலையும் வச்சிருக்காருன்னு பெரிய அறிவாளி நினைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆதவுக்கு உண்மையிலே அறிவெல்லாம் பெருசா கிடையாது, புத்தகங்கள்லாம் பெருசா படிச்சது கிடையாது. அந்த மாதிரி அவரிடம் இருக்கும் பணத்தின் காரணத்தினால் அவர் அந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்க முடிகிறது, அவ்வளவுதான். அவர் வந்து தன ஒரு அறிவாலே காமிச்சுக்கிறாரே தவிர உண்மையில் ஆதவ ஒரிஜினாவுக்கு எந்த அறிவும்லாம் கிடையாது. நேற்று பேசிய பேச்சில் கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து ஆதவ ஒரிஜினா அப்படியான்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்னு சொல்ல வந்து என்னன்னா, இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி யாருக்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அந்த மாற்றம் முன்னேற்ற அன்புமணிக்கு வேலை பார்த்தாரு, சீமான் அவர்களுக்கு 2020 வேலை பார்த்தாரு. ஆனா இதே ஜான் ஆரோக்கியசாமி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு, கட்சி ஆரம்பிக்கலாம்ங்கிற சமயத்தில் ரஜினிகாந்திடமும் இருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியலுக்கு வர்றது அந்த எண்டு கார்டு போடும் போது ஜான் ஆரோக்கியசாமி கூடவே இருந்தார். ஒரு பிரபலமான அரசியல் விமர்சகர் தான் அவரை ரஜினிகாந்த் விட்டுட்டு வந்தார். குருமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏங்க இவரை போய் கண்டிப்பா சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. இல்ல பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் வந்து நல்லா செய்வாருன்னு சொல்லி அவரை விட்டுட்டு வந்தாங்க. அதே ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட முதலாக எனக்கும் ஜான் ஆரோக்கியம் சந்திப்புல அவர் பேசும்போது சொன்னாரு, பிரதர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதா இருந்த காரணம் விஜய் 2021 வராம 2026 வர்றாரு, அவருக்கு அதற்கான ஆசைகள் இருந்தது. அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இன்னைக்கு விஜய பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, அதே பெரிய குற்றச்சாட்டு விமர்சனமும் இருக்கு. நீங்க பார்க்க வந்தவங்க யாரையும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப காளியம்மாள் இன்னைக்கு வந்து அதிமுக சேர்றாங்க. இதே ஜெகதீஸ்வரன் சார், விஜய் ரஜினி அவர்கள் வருவதாக இருந்த அதே வருஷத்துல தான் விஜய் வராரு அப்படின்னா அவருக்கு மாற்றாக அவருக்கு பதில் இவர் அப்படின்னு சீரியல்ல போடுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லங்க, 2021 விஜய்க்கு ஆசை என்ன ஜானரசாமி சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் இன்னும் முதலாக நான் ஜானரசை பார்க்கும் பொழுது இந்த தமிழக வெட்டுக்களத்துல முன்னாடி நான் சொல்றது நவம்பர் 2023 அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார் பிரதர் சொல்லி சொல்றாரு. நான் சொன்ன விஜய்க்கு தீவிரமான அரசியல் ஆசை இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். அதற்கு சொல்றது அவருக்கு ரொம்ப நாளா அரசியல் ஆசை இருக்கு பிரதர். 2021 அவர் வந்து கட்சி தூங்குறதுக்கான பணிகளை பார்த்தாரு. ஆனா அப்ப ரஜினி சார் வர்ற காரணத்தினால அவர் வேண்டான்னு விலகிட்டு அதற்கு பிறகு இப்ப வர அப்படிங்கறத சொல்லி சொன்னார். அவருக்கு பதிலாக கிடையாது. ரஜினி சார் அப்ப வந்தா அவர் ஏற்கனவே அவர் ஒரு பிரதான சக்தியாக இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம உள்ள போகணும் விஜய் நினைச்சிருக்கலாம். இல்ல அவருக்கு போட்டியாக இது பார்க்கப்படும் சொல்லி கூட நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். பட் ஆனா அந்த நேரத்துல வரலன்னு சொல்லி சொன்னார். இன்னொன்னு, இதே ஜானகிசாமியோட பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அவர்கள் ஏன் அரசியலை விட்டு விலகினார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கின்ற முன்வைக்கின்ற காரணங்கள் என்பது, ரஜினி சார் வந்து எல்லாத்தையும் பார்த்தார். நீங்க வந்து லெப்ட் ரைட் யார் வந்தாலும் நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஓப்பனா இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப ரைட் விங்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க, பார்ப்பாரு, அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்குவாரு. இடதுல இருந்து வருவாங்க, அவங்களையும் பார்ப்பாரு. நடுநிலையா இருக்கிறவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பார், பேசுவார். நிறைய ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தார், நிறைய பேசக்கூடிய நபராக இருந்தார். ஜானகிசாமி என்னன்னா இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து அவர் பேசுறதா பெரிய குழப்பி விட்டாங்க. குழப்பினால தான் அவர் வந்து அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா ஒதுக்கிட்டாரு. வேண்டாம், இது நமக்கு சரியா வராது, நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் காரணத்தினால தான் விட்டாருன்னு அவரே சொன்னது. ஏன்னா இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசியதை முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி விஜயம் ரசிப்பாங்களாங்கிறது பெரிய கேள்வி. அவர் ஜானகிசாமி கேட்டிருந்தாருன்னா ஜான் அதான் முக்கியமான காரணமா திமுக குடும்பம் தான் அவர்கிட்ட சொன்ன நீப்பா நீ நடிக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு மிரட்டாங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா அவரே என்ன உண்மைங்கிறத சொல்லிடுவாரு. அதனால ஆதவர்ஜனா போகிற போக்கில் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாரு தவிர, இன்னொன்னு ஏதோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன வலிமை கம்மி, எங்க தலைவனுக்கு தான் மன வலிமை ஜாஸ்திங்கிற மாதிரி சித்திரத்தை உருவாக்க பார்க்கிறார். இப்ப அவர் சார் சொல்லும் போது பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசினார். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர் வந்து ஆண்டவனையால் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னதா இருக்கலாம், வெடிகுண்டு கலாச்சாரம் படைவிட்டு சொல்ல இருக்கலாம். இது எல்லாம் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் தைரியமா, விஜய் இதே விஜய் ஜெயலலிதா அவர்களுக்காக நீங்க டைம் டு லீடுக்காக போய் கையை கட்டிட்டு கொடநாடுங்கிறது வரலாறுன்னா, மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் கை கட்டி நின்னாரு. எந்த தைரியசாலி? இதே தைரியசாலி தான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கெஞ்சினார், ஜெயலலிதா அவர்கள்ட்ட கெஞ்சினார். இவர் கெஞ்சாத ஆட்களே கிடையாதுங்கிற அளவிற்கு அவர் என்ன சொன்னார், நான் ஒரு அணில் போல இருந்து ஜெயலலிதா அவர்கள் வேலை செய்தோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஜெயலலிதா அவர் என்ன பண்ணாங்க, நீ ஒன்னால ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை நீ உருவாக்குறியா, உன்னோட படமே ரிலீஸ் ஆக பண்றேன் பாருன்னு டைம் டு லீடு போட்ட காரணத்தை அடிச்சாங்க. அந்த அடிச்சதெல்லாம் எதிர்த்து துணிஞ்செல்லாம் விஜய் நிக்கல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விஜய் பெரிய துணிச்சல்வாதி, விஜய் பெரிய தைரியசாலி. இல்லை, விஜய் அடங்கி போனார். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பேசாம அடங்கி போயிருவோம், அதான் நமக்கு நல்லது. அடங்கி போல நமக்கு அது தொழில் இல்லைன்னு ஒதுங்கி போனாருன்னு ரசிகர் சொல்றாங்க. அடங்கி போல
அப்பொழுது அவரோட தொழில் என்பது நடிப்பாக இருந்தது. அதனால் அவர் ஒதுங்கி அதோட தொழிலை பார்த்தார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம், எல்லாத்திற்கும் துணிந்து விட்டோம், எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோங்கிறதான ஆதவ் சொன்னதா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ரைட் ரைட் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனா விஜய் சொல்ற கதை என்பது என்னோட கடைசி படம். நான் கரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன். உங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலங்க. உங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. அதை எதிர்த்து வாயை திறந்து விஜயால பேச முடியுமா? என் ஜனநாயகன் யாரு முடக்கிறாங்கன்னு பேச முடியுமா? தைரியசாலி விஜய், துணிச்சல் மிகு விஜய், பேசுங்க. இதுதான் காரணம் சொல்லி பேசுங்க. ஏன் ஜனநாயகன் முடங்குச்சுன்னு சொல்லி கேளுங்க. சிபிஎஃப்சில ஏன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேளுங்க. தைரியசாலி தானே, அதை ஒரு சில பேச வேண்டியதானுங்க. ஏன் மற்ற விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது ஜெகதீஸ்வரன் சார், விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது மக்களுக்காக பேசத்தான், நடிகர் விஜய்க்காக பேசுறதுக்காக இல்லைங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்களே சார். சரி, இப்படி சொல்ல, நீங்க மக்களுக்காக தான் வந்திருக்காரு, ரைட்டு. கரூர்ல ஏன் தெரிச்சு ஓடி வந்தாரு? கரூர் சம்பவம் முடிந்த பிறகு நீ அவரோட பட்சத்துல நின்று பேசுறீங்க. அவர் தப்பே பண்ணலங்க, அவர் தப்பே பண்ணல. ஏன் தெரிச்சு ஓடி வந்தார்? ஏன் பிரஸ்ஸ பார்த்து இதற்கு யார் காரணம் அங்கே துணிச்சலா பேச வேண்டியதானே? ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்குறீங்க அன்னைக்கு கேட்க வேண்டியதான், அங்கே நீங்க கேட்க வேண்டியதானே? மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல நின்றுக்காரா விஜய்? அவர் கூட்டத்துல ஈரோட்ல போய் ஒருத்தர் இறந்து போறாரு, சூரஜ் இறந்து போறாரு, எங்க நிர்வாகியே இல்லைன்னு சொல்லி உங்களை கதை சொல்றாங்க. அந்த அந்த அவருக்கு ஒரு கண்டனம் கூட, அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, சாரி இரங்கல் கூட தெரிவிக்கல. இந்த விஜய் என்னைக்கு மக்களுக்காக நின்னாரு? எந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்காக விஜய் நின்னாரு? ஏதாவது ஒரே ஒரு இஷ்யூ சொல்லுங்களேன். எனக்கு தெரியல. கட்சிக்குள்ள நான் இருந்து பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து இந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக நின்றார் அப்படின்னு ஒரே ஒரு இஷ்யூ சொல்லுங்க. ஒண்ணு கூட விஜய் நின்னது.